பாருங்க பாருங்க, மூணார் கிளைமேட் பாருங்க. ஐயோ, நல்ல ரெயின். நைட்டு ஃபுல்லா ரெயின், இப்பவும் ஃபுல்லா பனி இறங்கிட்டு இருக்கு. ஜில்லுன்னு காத்து. நம்ம தாத்தா பீடியை விட்டு அடிச்சிட்டு இருக்காப்புல குளிருக்கு. சாப்பிட போறோம் இந்த ஹோட்டல் குரு பவன். வந்ததுல இருந்து இங்கதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நல்லா இருக்கு. ஓகே, சாப்பிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு ஃபேமஸ் சர்ச்சு. இந்த இடத்துல இங்கே மூணாரில் இருக்குது. மூணாரில் பாருங்கள், நிறைய தமிழில் தான் இருக்கும் எல்லாமே. ஒரு சர்ச் இருக்குது. நாங்கள் ஒரு முறை இந்த அரேபியன் கிரில்ஸ்ன்னு ஒரு இதில் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருக்குது. அங்கே நல்லா இருக்கும். இந்த வாட்டி ஏதோ அண்டர் மெயின்டெனன்ஸ்னு போட்டாங்க. ஜுவல்லரி எல்லா ஊர்லேயும் இருக்குது, இங்கே கூட இருக்குது. இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு இல்லை, இது ஒரு ஊர். அப்படிதான். நார்மலாக டூரிஸ்ட் ஸ்பாட்னா அங்கே வந்து ஜுவல்லரி அது இதெல்லாம் இருக்காது. ஆனால் இது வந்து ஊரோட டூரிஸ்ட் ஸ்பாட்டும் இருக்குது. அப்படி இருக்குது. நம்ம இப்போ வந்து காந்தலூருக்கு போயிட்டுருக்கோம். எல்லாம் காந்தலூரில் சூப்பர். ஆனால் என்ன கேட்டால் மூணாரே அப்படியே ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், எவ்வளோ ஷாப்ஸ் இருக்குது, நிறையா தமிழ் பேரில் எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ க்ரீனிஷாக சூப்பராக நார்மலாக ஊருக்குள்ளேயே இப்படி இருக்குது. இங்கே அவருக்கு இங்கே ஜீப் எல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்த ட்ரெக்கிங் அப்படி இப்படி ஜீப் சஃபாரி அப்படிலாம் போகிறாங்கல்ல, அதுக்காக வச்சுருக்காங்க போல இருக்கு. இப்போது இனி நம்ம பார்க்குற இடம் ஃபுல்லாக ஒரே க்ரீனிஷ் தான். வழி ஃபுல்லாக ரொம்ப நல்லா ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. சொல்லுவாங்க இல்லையா, நம்ம எவ்வளோ வந்து கம்ப்யூட்டர் பார்க்குறோம் இல்லை மொபைல் பார்க்குறோம், எதுனாலும் ஒரு ½ அன் ஹவர் ஒரு 1 ஹவர் ஒன்ஸ் வந்து க்ரீன் கலரில் எதையாவது பார்த்தா அந்த கண்ணுக்கு வந்து எரிச்சல்லாம் இருக்காது, கொஞ்சம் குளிர்ச்சி அடையும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது வந்து அவ்வளோ உண்மை. நம்ம வந்து எந்த அளவுக்கு இந்த லெவலுக்கு க்ரீனிஷாக நம்ம எங்கே பார்க்குறோம், அது வந்து இங்கே நம்ம இப்படி பார்க்கும்போது கண்ணையே நம்ம அதுலேருந்து எடுக்கவே மனசு வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. அந்த மேலே பார்த்தீங்கன்னா எப்படி மேகம் வந்து மலை மேலே மோதிட்டு நிற்கிது பாருங்க. இது வந்து நார்மலாகவே நடக்குது. இந்த ஒரு ஏரியாவுக்கு போனாதான் அப்படிலாம் இல்லாமல் ஊர் ஃபுல்லாகவே எனி டைம் மேகம் வந்து கீழே இறங்கும், மேலே அப்படி வந்து மோதும் அப்படின்னு. நம்ம ஊட்டியில் வந்து தொட்டபெட்டா போனோம்னா தான் நமக்கு வந்து அந்த ஃபீல் கிடைக்கும். மேகம் வந்து நம்ம மேலே மோதிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். மற்றபடி நம்ம அது வந்து கீழே இருந்தாலாம் நார்மலாக நம்ம ஊட்டியில் அப்படி பார்க்க முடியாது. ஆனால் இங்கே வந்து ஊர் ஃபுல்லாகவே மேகம்தான். மேகம் வந்து அப்படியே மேலே இறங்கி எனக்கு சளியே பிடிச்சிக்கிச்சு. நேற்றெல்லாம் அதில் நின்று வீடியோ எடுத்து
ஃபுல்லாக சளி பிடிச்சிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் என்னோட வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய டூரிஸ்ட் வந்து கொஞ்சம் இருக்காங்க, இல்லைன்னா இல்லை. நார்மல் டே டைமில் இப்போ மே மந்த்லலாம் வந்து எல்லாருக்கும் ஸ்கூல்லாம் லீவ் இருக்கும், அந்த நேரத்தில் ரொம்ப இருக்கும் இல்லைங்களா. அப்படி இல்லாமல் இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நல்ல சீசன், நல்ல இதுவாக இருக்குது இப்போது. அந்த டைம் அளவுக்கு ரஷ் இல்லை, ரூம் இல்லை, அப்படி இப்படின்றதெல்லாம் இல்லாமல் ஒரு செம்மையான ஒரு ஃபீல் கிடைக்குது. நார்மலாக கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்தால் ஒரு 600 ப்ளஸ் தான் பஸ்ஸுக்கு சார்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க, சென்னை டு மூணாருக்கு. அப்படியும் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆம்னி பஸ் அப்படி எதுவும் வந்தீங்கன்னா 1500 அப்படி ஏதோ சார்ஜஸ் போடுறதா சொல்கிறாங்க, அப்படியும் ட்ரை பண்ணலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட ஓன் வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் பெட்ரோல் போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு நல்லா எல்லா இடத்தையும் பார்க்கலாம், சுற்றலாம். அதாவது நார்மலாக பஸ்ஸில் வந்தோம்னா நம்ம அங்கங்கே இறங்கிட்டு அடுத்தடுத்த இடத்துக்கு போகிறதுக்கெல்லாம் வந்து ஆட்டோ அப்படி இப்படி நம்ம வெயிட் பண்ணணும். ஆனால் அது வந்து ஒரு சேஃபாகவும் இருக்கும், இல்லைன்னு இல்லை. நமக்கு அது பாசிபிள்னா அது இல்லை, ஓன் வெஹிக்கல்னு நமக்கு இதுவும் நல்ல ஒரு இதுதான். இப்படி வந்தோம்னா நம்ம இஷ்டமாக எங்கே வேணாலும் போய்க்கலாம், டைமிங் இல்லை. இப்போ சிலர் வந்து டூரிஸ்ட் பஸ் எல்லாம் வருவாங்க, அப்படிலாம் வந்தால் கொஞ்சம் டைமிங் 1 ஹவருக்குள்ளே சுற்றிட்டு வந்துடுங்க, ஆஃப் அன் ஹவருக்குள்ளே சுற்றிட்டு வந்துடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம கார் இருந்துச்சுன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு இது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ஃபேமிலி ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கீங்கன்னா டிக்கெட் வந்து அதுக்கு கொஞ்சம் எப்படி இதுவாக இருக்கும். 5 பேருக்கு டிக்கெட்டுன்னும் போது அது கொஞ்சம் இது தானே. அது இந்த மாதிரி காரில் அப்படி வந்தாக்கா கொஞ்சம் ஒரே செலவு தான், எத்தனை பேர் வந்தாலும் சேம் தான். 2 பேரோ 4 பேரோ 5 பேரோ உங்களோட காரில் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அவ்வளோதுக்கு ஒரே செலவு தான். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு கூட அந்த மாதிரிலாம் வந்து இதை என்ஜாய் பண்ணணும், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க. இது வந்து கொஞ்சம் நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு இடம், ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும், நிச்சயமாக பிடிக்கும். இயற்கை வந்து எந்த அளவுக்கு இந்த நேச்சர் வந்து நமக்கு இதுவாக இருக்குன்னு நம்மளால இதை பார்க்கும்போது தான் தெரியுது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த இங்கேயும் மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும், ஆல் டைம் வந்து சில்லுன்னு இருக்குது, துணி காய போட முடியாது, வெளியில் போகணும் வரணும்னா எப்பயும் வந்து ஒரு கொடையோடவோ இல்லை ஒரு ரெயின் கோட்டோடவோ அப்படியே எல்லாமே இருக்குது. ப்ளஸ்ஸு மைனஸ் தானே லைஃபு, அந்த மாதிரி இங்கேயும் அந்த மாதிரிலாம் தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம மாதிரி வந்துட்டு டூரிஸ்டாக வந்துட்டு பார்த்துட்டு போகிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோ இப்போ ரொம்ப நல்ல சீசன். நாங்களும் இதுக்கு முன்னாடியே ஒரு 2 டைம்ஸ் வந்தோம், அப்போல்லாம் இந்த மாதிரி இல்லை. அதனால தான் எங்களுக்கு மறுபடியும் அந்த இதை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். இந்த மழை சாரலும் அதுக்கப்புறம் இந்த மேகத்தோட இதுவும் இந்த மாதிரி பசுமையாக எங்கே பார்த்தாலும் ஒரே க்ரீனிஷாக பசுமையாக அப்படி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தான் என்னோட ரொம்ப நாள் ட்ரீம் அது. அதனால தான் நாங்கள் இதுக்கு முன்னாடி 2 டைம்ஸ் வந்தாலும் இப்போவும் திருப்பி வந்தோம். வேற எவ்வளோ ஸ்பாட் இருக்குது, இருந்தாலும் இது வந்து நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு மெமரிஸ், ஒரு நல்ல மெமரிஸ் இருக்கும் லைஃப்பில். ஆக்சுவலாக நான் வந்து ஸ்கூல் டைமில் காலேஜ் டைம்லலாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கோம். அந்த டைமில் வந்தப்பெல்லாம் இது மாதிரி ஒரு சீசனில் ஆகஸ்ட் மந்தில் வந்திருக்கோம். அப்போ நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் திரும்ப இந்த டைமுக்கு வரணும்னு
ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என் ஹஸ்பண்டை கூப்பிட்டுட்டு வந்தேன். அவரே வந்து பார்த்துட்டோம், ஐயோ இப்போதான் ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம லாஸ்ட் 2 டைம்ஸ் வந்தப்பெல்லாம் இப்படி இல்லையே அப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்தார். அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களாமும் கண்டிப்பாக இப்போ உடனே அப்படின்னு இல்லை, கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நல்ல சீசனில் நீங்கள் இந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் லாங் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ. தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மலை மேலே மேகம்லாம் படிஞ்சு அதுலேருந்து ஒரே தண்ணி வாட்டர் ஃபால்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு தெரியுதா உங்களுக்கு? தண்ணி எப்படி ஓடுது பார்த்தீங்களா? சரி, மறுபடியும் சுற்றிட்டு வரும்போது தான் நெக்ஸ்ட் காமிக்க முடியும். ஃபால்ஸ் பாருங்க, ஃபுல்லா நிறைய வாட்டர் ஃபால்ஸ். எதுவுமே இங்கே வந்து ஆர்டிஃபிஷியலாக இல்லை, எல்லாமே அப்படி ஒரு நேச்சுரலாக இருக்கும். ஆஸ்திரேலியாலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மலைக்கிட்ட பாருங்க எவ்வளோ ஒரு வேகம் சுற்றிட்டு இருக்கு. லேசாக ரெயினும் இருக்கு, நல்ல தூறல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக தேயிலை எஸ்டேட்டு. மேலே மலைக்கு மேலே இருந்து ஃபால்ஸ். இந்த இடத்த பார்க்கவும் வண்டியை நிப்பாட்டிட்டோம், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். செம்மையாக இருக்குது. ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டேன். அங்கே பாருங்கள், ஒரு எறும்பு மாடு ஜாலியாக. அதுக்கெலாம் அந்த இடம் பஃபே சிஸ்டம் மாதிரி, அன்லிமிட்டட் பஃபே மாதிரி அடித்து மேய்ஞ்சிட்டு இருக்காரு புல்லெல்லாம். மாடாக பிறந்தாலும் மூணாரில் பிறக்கணும், நல்லா வாழ்க்கைன்ற மாதிரி. நல்ல ஜில்லுன்னு காற்று, ஏசி டர்போ மூடில் வச்ச மாதிரி. இயற்கை வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், ரோடு ஃபுல்லாக வாட்டர் தான். மேகம் எவ்வளோ தூரம் கீழே இறங்கிருச்சு பாருங்க.
பார்த்தீங்களா, அங்கே எல்லாம் டீயில பறிக்கிறாங்க, தேயிலை. சூப்பராக இருக்குல்ல. பாட்டை போட்டு ரீல்ஸ் போட்டு இதுதான் இரவிக்குளம் ஊரில் லக்கம் வாட்டர் ஃபால்ஸ். தண்ணி பாருங்க எவ்வளோ பியூராக இருக்குன்னு. ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ். எங்கே பார்த்தாலும் டீ எஸ்டேட்டு. தண்ணி நல்ல ஃபோர்ஸாக வருதுங்க பாருங்க. ஐயோ, குளிக்க முடியாது, பார்க்க மட்டும்தான் முடியும். என்ட்ரி டிக்கெட் வந்து பர் பர்சன் வந்து 50. செம்ம பிளேஸுங்க. ஓ மை காட். ஏகப்பட்ட குரங்கு இருக்குது. நாங்கள் ஒருக்கா நார்த் இந்தியா போனப்போ அங்கே உள்ள குரங்கு மொபைலில் பிடுங்கும், கேப் பிடுங்கும், எல்லாத்தையும் என்னென்ன கையில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பண்ணிட்டு போவோம். இங்கே உள்ள குரங்கு அப்படி இல்லை, ஃபுட் ஐட்டம் மட்டும்தான் பிடுங்குது. நிறையா குட்டி குரங்குகள். இதை பாருங்கள், கேரளா டூரிசம்னு. இது வந்து தண்ணி போகிற பாதை. இங்கிட்டு கடைகள் எல்லாம் இருக்குது. நம்ம மக்கள்லாம் என்ன செய்வாங்க, இங்கே ஃபுல்லாக பிளாஸ்டிக் பாட்டில் அது இதுன்னு எல்லாம் போட்டுருவாங்க. அதை வந்து ஒரு ஆள் உள்ளே வர இறங்கி ஒரு பக்கெட்டு கொண்டு போய்ட்டு எல்லாம் எடுக்கிறாங்க. இதுதான் டூரிசத்தோட மெயின் கேரளாவுக்கு. இங்கே எல்லாம் பிளாஸ்டிக் அது இதுன்னு கிடந்தால் நம்ம இன்னும் அந்தளவுக்கு கண்டுக்கிட மாட்டோம்.
எல்லோரும் சொல்லுவாங்க வெளிநாட்டில் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. இது வந்து இந்தியா தான், நம்ம ஊர் தான், எந்த அளவுக்கு பண்ணுறாங்க பாருங்கள். அது கைட்டு கூட எடுக்காமல் அதை ஒரு இடுக்கி மாதிரி வச்சு அதை வந்து பக்கெட்டில் போட்டாங்க. கேரளா டூரிசம்க்கு மிகப்பெரிய சல்யூட். அவ்வளோதான். இங்கே அவ்வளோ பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாமே கிடந்துச்சு. எல்லாம் ஒரு ஆள் இறங்கி தூக்கி கொண்டு வந்தாங்க. இந்த தண்ணி போகிற ஓடைக்கு பக்கத்தில் அதை எடுக்கணுங்க தேவையே இல்லை. அப்படியே தண்ணிக்குள்ளே கூட தூக்கி போடுவாங்க. கொஞ்சம் நம்ம மக்களும் இந்த மாதிரி இப்படி போடாமல் பாதுகாத்துக்கிட்டால் நல்லது. இதெல்லாம் கூட அது இல்லை. அது இல்லை. பட்டு பார்த்து பிடிச்சி பிடிச்சிருக்கு. தொட்டா சினுங்கிறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சந்தனக்காடு. ஃபுல்லாக சாண்டல் தான். ஃபுல்லாக சாண்டல்வுட் உள்ள வேலி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். 2 சைடும் ஃபுல்லாக காடு மாதிரி சாண்டல்வுட்டு. அது உள்ளே இருக்குது. நம்ம இங்கேருந்து தெளிவாக காட்ட முடியல எந்த இதுன்னு. ஆனால் எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க இது சந்தன மரம் ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. மூணார்லேருந்து காந்தலூர் போகிற ரூட்டில் இந்த சாண்டல்வுட் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது ஃபுல்லும். நான் போக்கில் காமிக்கிறேன். நமக்கு யாரும் சந்தன கட்டையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. முன்னாடியெல்லாம் கர்நாடகாவில் மட்டும்தான் நிறைய சாண்டல்வுட் கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஆனால் இப்போ தான் எனக்கே தெரியும்.
பார்த்தேன், ஒருவேளை ஏதோ வாசம் வருமா, சாண்டல்வுட் வாசம் அப்படின்னு. அது தேய்ச்சா தானே வரும் உள்ள. ஏதோ ஸ்மெல் வித்தியாசமாக இருக்குன்னு தெரியல. ஆனால் எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க, நம்பர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. காந்தலூர் வந்துட்டோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிளைமேட் இருக்க மாதிரி இல்லை. கொஞ்சம் ரெய்னியாக க்ளவுடியாக அப்படிலாம் ஒன்றும் தெரியல. நார்மலாக தான் இருக்குது. மூணாரில் இருந்த மாதிரி இல்லை. மூணாரில் ரொம்ப பயங்கர இதுவாக இருந்துச்சு இல்லையா, ஃபாக்லாம் நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து நார்மலாக தான் இருக்குது, ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை இப்போதைக்கு. மேபி இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். இது வந்து ஊர் மாதிரி இருக்குது. அதனால் மேபி இதுக்கு மேலே ஏதோ மலைகளை ஏறணுமா, இப்போ தான் வருமா. காந்தலூர் அந்த கொஞ்சம் மழையா அப்படி அந்த மாதிரி இல்லை, நார்மலாக இருக்கு. மேபி மாறும். இதுதான் காந்தலூர் பாருங்க. ஏதோ ஒரு ஆப்பிள் ஃபார்ம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, ஆப்பிள் தோட்டம். அப்புறம் ஏதோ வெஜிடபிள் தோட்டம்லாம் இருக்குன்னு, அதெல்லாம் ரொம்ப இதுவாக இல்லை. அது வந்து எப்படின்னு தெரியல, நாங்கள் போய் பார்க்க முடியல, க்ளோஸ்டாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் ரிட்டன் இப்போ கீழே மறுபடியும் ஸ்டார்டிங் ஸ்பாட் போகிறோம். வழியில் ஏதோ ஒரு ஃபால்ஸ் இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதனால் திருப்பி கீழே இறங்கி அதை போய் பார்ப்போம் அப்படின்னு இப்போ கீழே போயிட்டுருக்கோம். எதிர்பார்த்த அளவுக்கு காந்தலூரில் ஒன்றும் இல்லை. மேபி அங்கே ஆப்போசிட் சைடில் ஒரு மலை தெரியுது பாருங்கள். அந்த மலையில் ஒரு வேளை மேபி ஏதாவது இருக்கலாம்.
ஹோம் ஸ்டே இருக்குது. இது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன். இங்கே வந்து தங்கிக்கலாம், அவ்வளோதான். இங்கே வந்தால் நிறைய ஹோம் ஸ்டே இருக்குது. வந்து தங்கிறதுக்கு நல்ல பாசிபிள் நிறையா இது இருக்குது. ஓகே, மற்றபடி இங்கே வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு ஒரு இதை பார்க்கலாம் அதை பார்க்கலாம் அப்படின்னு எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஹில் ஸ்டேஷன், அவ்வளோதான். ஒரு மலை ஏறி வந்தால் நிறையா இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், நிறைய ஹோம் ஸ்டே இருக்குது. வந்துட்டு அங்கே ஸ்டே பண்ணி நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா நியூலி மேரீட்னா ஹனிமூன், கொஞ்சம் ப்ரைவசி வேணும், அங்கே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கணும், கம்மி விலையில் நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு போகணும் இந்த கிளைமேட் அப்படின்லாம் நினச்சிங்களா கண்டிப்பாக இங்கே வரலாம். மற்றபடி டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பார்க்கணும், இது கண்டிப்பாக பார்க்கணும் இந்த இடத்த அப்படின்ற மாதிரி ஒன்றும் தெரியல. இங்கே எதுவும் இல்லை, நார்மலாக தான் இருக்குது எல்லாமே. ஒரு கூமாப்பட்டின்னு ஒன்று வந்து எல்லாரும் சொல்லி ரொம்ப ஆர்வத்தை கிளப்பி விட்டாங்கல்ல, அது எப்படி என்ன அந்த மாதிரி இந்த காந்தலூரையும் எல்லாம் சொல்லி ஒரு இது பண்ணியிருக்காங்க. மற்றபடி இங்கே வந்து ஒரு ஆர்வமாக பார்க்க வேண்டியது மாதிரி ஒன்றும் இல்லை. இங்கே வந்து ஒரு ஜிப்லைன் மட்டும் இருக்குது, அது வந்து ஏதோ அப்படி க்ராஸ் பண்ணி போகலான்னு. ஆனால் அதெல்லாம் எந்த அளவுக்கு சேஃப்னு சொல்ல முடியாது. இந்த இடம் இவ்வளோதான், இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்ல ஹில் ஸ்டேஷன், அது தூரத்தில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது.